இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இழந்து போன அவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கவே அவர் இந்த உலகிற்கு வந்தார். அன்று சக்கேயுவின் மனமாற்றம் அவருடைய குடும்பத்திற்கே அமைதி கிடைக்கச் செய்தது. அதே போலதான் பிரியமானவர்களே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ அநேக பாவ காரியங்கள்ல ஈடுபட்டிருப்போம். ஆண்டவருட பார்வையில இருந்து விலகி சென்றிருப்போம். பாவ காரியங்கள்ல ஈடுபட்டு எங்களுடைய வாழ்க்கையையே அழித்து கொண்டிருந்திருப்போம். இப்படிப்பட்ட எங்களைத்தான் பிரியமானவர்களே அவர் தேடி வந்திருக்கிறார். எம்மை அழைத்தவர் அவர். நாங்கள் ஒரு நாளும் அழிவின் குழியில விழுறத அவர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக அவருடைய வாழ்க்கையையே பலியாக கொடுத்தவர். அப்படிப்பட்டவரைத்தான் இன்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். அவரோட நேரத்தை செலவிட முடியாமல் இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஜெபம் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற தடைகளை உடைத்து போடும் வலிமை கொண்டது. அன்றாடம் 1 மணி நேரமாவது அவரோடு ஜெபத்தில் உரையாட எங்களை பழக்கப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்வோமா? தகப்பனே, இழந்து போனதை மீட்கவே நீர் தேடி வந்திருக்கின்றீர். பாவத்தில் விழுந்து அதிலிருந்து எழுந்திருக்க முடியாமல் எங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து நாங்கள் அன்றாட வழியிலையும் வேதனையிலையும் தவித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் அன்பு கரத்தால் தொட்டு மீட்டு கொள்ளுவீராக. ஆமேன்.